காலையில் தூங்கி எழுந்து வந்ததும் என் செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு ஃபஸ்ட்டு வந்தேன். வந்து பார்த்தா நல்லா இருந்ததுக்கப்புறம் தான் எனக்கு மனசு திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா காலையிலே கோழி வந்து ஃபுல்லாக குத்தி வச்சிருமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். எப்படியாவது அந்த ரோஸ் செடியில் ஒரு பூவாவது வர வைக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. எனக்கு பொதுவாகவே செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அது ரோஸ் செடி வளர்க்குறது சொல்லவே வேணாம். இந்த டைம் வேறு எனக்கு பிடிச்ச 2 கலர் வந்து நான் வாங்கியிருந்தேன். அந்த எந்த சைஸில் பூ இருந்துச்சோ அதே சைஸில் நான் பூ வர வைக்கணும். அதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுறேன். தண்ணி வந்து காலையிலே ஊற்றிட்டேன். எப்போவுமே எல்லா செடிக்குமே தண்ணி காலையில் தான் கொடுக்கணும். ஈவினிங்கும் கொடுக்கக்கூடாது, சுத்தமாக மதியானம் கொடுக்கவே கூடாது, நைட்லேயும் தண்ணி கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக காலையிலே தண்ணி ஊற்றணும் செடிக்கெலாம். அதனால் நானும் காலையிலே தண்ணி ஊற்றி அப்படியே வந்து சுற்றி கால்வா மாதிரி எடுத்து விட்டுட்டேன். அப்போ தான் தண்ணி கொஞ்சம் நேரம் வந்து அந்த இடத்துல தேங்கி இருக்கும்ட்டு. இப்போ வேறு வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா நிறைய தண்ணி ஊற்றினா அந்த செடி வந்து சீக்கிரமாக துளிர் பிடிக்கும். அப்புறம் நேற்று நான் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன், எக்ஸ்பைரி ஆன டேப்லெட் வந்து போடலான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து கேட்டிருந்தீங்க போடலாமான்ட்டு. தாராளமாக போடலாம். நம்ம மண்ணில் எது போட்டாலும் மண் வந்து அதை நச்சுத்தன்மையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு மக்கி வந்து நல்லது மட்டும்தான் கொடுக்கும். அதே மாதிரி தான் அந்த டேப்லெட் போடுறதுனால ஒன்றாகாது. செடிக்கு வந்து நல்ல ஒரு உரமாக தான் அது மாற்றும். மண்ணில் நம்ம எது போட்டாலும் அது வந்து பொண்ணாக மாறுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஒன்றுமே ஆகாது, நல்லா தான் செடி வளரும். நான் ஆல்ரெடி நிறைய டைம் வந்து யூஸ் பண்ணது தான். செடியில் வந்து பூச்சி தாக்கமே இருக்காது. அதனால் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் செடி வளரும். அதனால் தாராளமாக போடலாம். அப்படி பூச்சி அடிக்குதுன்னா நீங்கள் வந்து தேமோர் கலைச்சல் இருக்குல்ல, அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கனாலும் பூச்சி வந்து போயிடும்.